ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாறை மீன் தாங்க வாங்கிட்டு வந்தேன். குழம்புக்கு தனியாக, ஃப்ரைக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு. ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், பெருங்காயம், அப்புறம் மிளகு சீரக பொடி எல்லாம் போட்டு நல்லா மீனை மேக்னேட் பண்ணி வச்சாச்சு. வாங்க இப்போ குழம்புக்கு தாளித்து விடலாம். ஒரு வானலில் நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அது கூட சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு பூண்டையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் வதங்கிறதுக்குள்ளே நமக்கு தேவைப்படுற மசாலாஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லா மசாலாஸையும் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போது பூண்டு வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியும் அந்த வெங்காயம் பூண்டு கூட கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவையும் அந்த புளி தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் கட்டிப்படாமல் நல்லா அந்த குழம்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் அது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காவை அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி சேர்த்தோன்னே நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சு. இப்போ ஒரு 4 துண்டு மாங்காவையும் அது கூட சேர்த்துக்கலாம். மீன் குழம்புல ஒரு 4 துண்டு மாங்காய் போட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கழித்து மாங்காவும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க மீனையும் அது கூட சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கழித்து மீன் வெந்ததுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய மீன் குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி மாங்காய் போட்டு மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக வரும். நார்மலாக நீங்கள் செய்கிற மீன் குழம்பை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட இந்த மாதிரி ஆனியன்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு அல்லும். இப்போ நமக்கு மாங்காய் போட்டு சூப்பரான மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, சுட சுட மீன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக நம்ம கார்னிஷ் பண்ணி டேஸ்ட் பண்ணலாம். இந்த மீன் குழம்புக்கு கொஞ்சமாக நம்ம இந்த கருப்பு கவுனி ரைஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசி கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து 1 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்திங்க அப்படின்னா நம்மளுடைய கருப்பு கவுனி ரைஸ் ரெடி ஆயிரும். நார்மல் ஒயிட் ரைஸும் பண்ணியிருந்தோம், அது கூட இந்த கருப்பு கவுனி ரைஸும் கொஞ்சம் ஆடடாக பண்ணியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நார்மலாகவே நம்ம மீன் குழம்புக்கு ஒயிட் ரைஸ் செம்மையாக இருக்கும். கருப்பு கவுனி ரைஸ் கூட மீன் குழம்பும் நல்ல ஒரு காம்போவாக இருந்துச்சு. செம்மையான சண்டேங்க, செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி விதவிதமான ரைஸ் கூட இந்த மீன் குழம்பு வச்சு டேஸ்ட் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.